ஒரு தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்தில் ஒரு தலைவனாக உயர்ந்தவர். IAS தேர்வு எழுதுவதற்கு அவருக்கு அழைப்பு வந்த பொழுது அவர் மிசா கைதியாக திருச்சி மத்திய சிறையில் இருந்தார். அப்பொழுது நீங்கள் IAS எழுத வேண்டும் என்றால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்க விரும்பவில்லை, என்னொரு கடிதம் மட்டும் கொடுங்கள், உங்களை விடுதலை செய்கிறோம், நீங்கள் போய் IAS எழுதலாம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அவர் IAS எழுதியிருந்தால் தேர்ச்சி பெற்றிருப்பார். ஆனால் ஒரு IAS அதிகாரியாக நான் பணியாற்றுவதை விட கலைஞரின் தொண்டனாக தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய உற்ற தோழனாக நான் இந்த இயக்கத்தில் பயணிக்கத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லி IAS தேர்வு எழுதாமல் அந்த IAS என்கிற அந்தஸ்தை உதறி தள்ளியவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அவர் பேசுகிற பேச்சு மடந்திருந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல் அவர் பேச்சு. யாருடைய சிபாரிசு இல்லாமல் உழைப்பு அவரை அந்த இடத்தில் அமர வைத்தது. எல்லாம் அவ்வளவுதான். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து மாநில உறுப்பினராக வருகிறார் நான் திருச்சி சிவா என்றால் அவருக்கு தான் தர வேண்டும் என்கின்ற கட்டாயம் திமுகவுக்கு கிடையாது. ஆனால் அவருடைய அந்த பேச்சு திறமை, நாடாளுமன்றத்தில் ஆற்றுகிற பணி, அவருடைய கடுமை உணர்ச்சி, அவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய பேச்சுக்கள், கழகத்திற்காக அவர் பேசுகிற பேச்சுக்கள், அந்த இடத்தில் சிவா இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்று கலைஞரும் நினைத்தார். இன்றைக்கு தலைவர் தளபதியும் நினைக்கிறார். எதிர்காலத்தில் நாளைய முதல்வர், எதிர்கால கழக தலைவர் நான் உதயநிதி ஸ்டாலினும் அதேதான் நினைப்பார். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இன்று பிறந்தநாள் விழா காணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மாநிலங்களவை கழக தலைவர், மூத்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி அவர்களின் போர்ப்படை தளபதிகளில் ஒருவரும், தலைவர் தளபதியின் தலகர்த்தர், நாடாளுமன்ற மாநிலங்களவையின் தமிழ் சிங்கம், ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே முழக்கமிடக்கூடிய எங்கள் ஆருயிர் குடும்ப அண்ணன், திராவிட பேராசான், காவேரி நதிக்கரையின் நாயகன், மலைக்கோட்டை சிங்கம், எங்கள் ஆருயிர் குடும்ப அண்ணன் மிசா திருச்சி சிவா MP அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் திருச்சி சிவா அவர்களின் பிறந்த நாள் விழா என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளருக்கும் பிறந்த நாள் விழா என்று நாங்கள் கருதுகிறோம். பேச்சால் அரசியலில் ஒரு உயர்ந்த தலைவன் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அவர் பேசுகிற பேச்சு யாராக இருந்தாலும், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட காந்தம் போல் ஈர்க்கும். எதிர்க்கட்சியினர் கூட நின்று அண்ணன் சிவாவுடைய கூட்டத்தை கேட்டுவிட்டு செல்வார்கள். அதை நானே பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பேச்சாளர். நாடாளுமன்றத்தில் அவருடைய ஒரு பேச்சும் வரலாற்று சிறப்பு மிக்கது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள், கிரியேட்டிவ் மைண்ட். ஆங்கிலத்தில் அவருக்கு இருக்கிற பொறுமை அண்ணன் சிவாவுக்கு நிகர் அண்ணன் சிவா அவர்கள் தான். அவர் பிறந்தநாள் விழாவில் அவரை குறித்து பல செய்திகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் 1993 முதல் நான் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணன் சிவா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிற பேச்சுக்கள் ஒன்றொன்றும் வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. ஒரு தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்தில் ஒரு தலைவனாக உயர்ந்தவர். அவர் மட்டும் எனக்கு பொது வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பயணிக்க விரும்பவில்லை என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு அவர் ஏதாவது ஒரு மாநிலத்தில் மாவட்ட ஆட்சி தலைவராகவோ இல்லை என்றால் ஏதாவது ஒரு துறைக்கு ஒரு IAS அதிகாரியாக இருந்திருப்பார். அவர் IAS தேர்வு எழுத வேண்டும் என்று மிகவும் விரும்பியவர். IAS தேர்வு எழுதுவதற்கு அவருக்கு அழைப்பு வந்த பொழுது அவர் மிசா கைதியாக திருச்சி மத்திய சிறையில் இருந்தார். அப்பொழுது நீங்கள் IAS எழுத வேண்டும் என்றால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்க விரும்பவில்லை, என்னொரு கடிதம் மட்டும் கொடுங்கள், உங்களை விடுதலை செய்கிறோம், நீங்கள் போய் IAS எழுதலாம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அவர் IAS எழுதியிருந்தால் தேர்ச்சி பெற்றிருப்பார். ஆனால் ஒரு IAS அதிகாரியாக நான் பணியாற்றுவதை விட கலைஞரின் தொண்டனாக தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய உற்ற தோழனாக நான் இந்த இயக்கத்தில் பயணிக்கத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லி IAS தேர்வு எழுதாமல் அந்த IAS என்கிற அந்தஸ்தை உதறி தள்ளியவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள்.
இதை பலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். மறைந்த இந்த இயக்கத்தின் மூத்த முன்னணி தலைவர் தளபதியின் ஆருயிர் நண்பர், இன்றைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தந்தை அண்ணன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இதை மேடையிலே பேசி நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய சிறிய வயதிலே நானே இதை கேட்டிருக்கிறேன். பலமுறை திராவிட இயக்க பேச்சாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களோடு பேசும் பொழுது அண்ணன் திருச்சி சிவா குறித்து தான் நிறைய செய்திகளை எங்களிடத்தில் சொல்வார். நானே அவரோடு 1992ஆம் ஆண்டு முதல் பயணித்திருக்கிறேன். அவர் சிறிய வயதிலே தலைவர் கலைஞர் அவர்களால் ஈர்க்கப்பட்ட பேச்சால் முதல் திருச்சி மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக வருகிறார். அப்பொழுதே பொதுக்குழுவில் பேசுகிறார். திருச்சி மாவட்ட மாணவரணி, அதன் பிறகு ஜான்சி ராணி பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞரணியிலே ஐவர் குழுவிலே தலைவர் தளபதி அவர்களோடு அண்ணன் திருச்சி சிவா ஒருவர், அதன் பிறகு தலைவர் தளபதி அவர்களோடு இளைஞரணி துணை செயலாளர், தலைவர் தளபதி அவர்களோடு தமிழகம் முழுவதும் கூட்டங்களுக்கு கொடியேற்று விழாவுக்கு சென்றவர், பல பொதுக்கூட்டங்களிலே பேசி அதன் பிறகு மாநில மாணவரணி செயலாளராக அண்ணன் திருச்சி சிவா எம்பி நியமிக்கப்பட்ட பொழுது நான் மாணவரணியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது குடியாத்தத்திலே மாவட்ட அமைப்பாளர், வேலூர் மாவட்டத்திற்கு அமைப்பாளர் குடியாத்தத்தை சேர்ந்த அண்ணன் பொன் அண்ணாதுரை அவர்கள், மறைந்த அண்ணன் முகமது சாதிக், முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் முகமது சகீருடைய தம்பி அண்ணன் முகமது சாதிக் ஒரு துணை அமைப்பாளர். ஏன் இன்றைக்கு வேலூர் மாவட்ட செயலாளராக தொடர்ந்து அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வருகிற இந்த இயக்கத்தின் இளம் தலைவன், எங்கள் இளம் புயல், எங்கள் ஆருயிர் குடும்பண்ணன் AP நந்தகுமார் அவர்களும் அண்ணன் சிவா அவர்களோடு மாணவரணியிலே வேலூர் மாவட்டத்தில் துணை அமைப்பாளராக பணியாற்றியவர். என்னோட அண்ணன் திருச்சி சிவாவோட பணியாற்றிய பலர் அமைச்சர், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள். அவருக்கென்ற வரலாறு அது அவருக்கே உரியது. பொதுக்குழு என்று சொன்னால் அண்ணன் திருச்சி சிவானுடைய பேச்சுதான். எல்லா கணவன்களும் மனைவியிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்று மனைவியோடு பழகுங்கள் என்று அந்நியார்கள் மறைந்த பொழுது படத்திற்போலால அந்த புத்தகத்தை வெளியிட்டார். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை குறித்து பேசினார். மனைவியோடு பழகுங்கள் என்று நான் படித்தேன், நன்றாக இருந்தது என்று தலைவர் கலைஞரே பேசியிருக்கிறார். தலைவர் கலைஞரே பொதுக்குழுவில் பேசும் பொழுது எனக்கு திருச்சி சிவா என்றால் எனக்கு பிடிக்கும், அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கும் என்று கலைஞரே பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் நியமிக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி முடிவெடுக்கும் பொழுது அந்த துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னவுடன் நாங்கள் யாரையோ மனதிலே எங்களுக்கு தோன்றியது. ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் கலைஞரின் மகன் என்கின்ற அங்கீகாரம் மட்டும் தலைவர் தளபதிக்கு அரசியலில் கிடையாது. தலைவர் தளபதி அவர்கள் தொண்டனாகத்தான் இந்த இயக்கத்தில் பணியாற்ற துவங்கி தொண்டர்களால் தலைவனாக்கப்பட்டவர், நாட்டு மக்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். எனவே யார் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் அக்மார் கட்சிக்காரர் யார் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் திருச்சி சிவாதான் சரியான நபர். அந்த துணை பொதுச்செயலாளர் பொறுப்புக்கென்று நான் திருச்சி சிவா அவர்களை அங்கே தலைவர் தளபதி அவர்கள் நியமித்தார். அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பார்லிமெண்ட்ல அவர் பேசுறதை நான் நேரா பார்த்திருக்கிறேன். மாநிலங்களவையில மேல கேலரியில் உட்கார்ந்து நான் பார்த்திருக்கிறேன். விடுதலை புலிகளுடைய அந்த இஷ்யூவை பேசும்போது மயங்கி கீழே விழுந்துட்டார். மற்றவர்கள் போல் நடிப்பதற்காக நான் திருச்சி சிவாவுக்கு தெரியாது, மயங்கி கீழே விழுந்துட்டார். இன்றைக்கு திருநங்கைகளுக்கு ஒரு தனி மசோதா, ஒரு பில் பாஸ் பண்ணது யார் என்று கேட்டால் திருநங்கைகளுக்கு என்று ஒரு தனி மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு திருநங்கைகளுக்கு நலவாரியம், திருநங்கைகளுக்கு இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்கள், இன்றைக்கு பல்வேறு சலுகைகள் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் வழங்கப்படுது என்று கேட்டால் அதற்கு காரணம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே திருநங்கைகளுக்கு ஒரு தனி மசோதா கொண்டு வந்தார். அதுதான் காரணம். இன்னைக்கு திருநங்கைகள் எல்லோரும் அண்ணன் திருச்சி சிவாவை வணங்குகிறார்கள். தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி திருநங்கைகளுக்காக தனி மசோதா கொண்டு வந்தவர். அண்ணா ராசா மீது 2G என்கின்ற பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பொழுது அண்ணா ராசா அவர்களுக்காக 2Gயில அண்ணா ராசா எந்த தவறும் செய்யவில்லை, அவர் பல்வேறு சலுகைகளை தந்ததால் இழப்பீடு, 2G நாட்டு மக்களுக்கு நன்மை என்று நாடு முழுவதும் பேசியவர், நாடாளுமன்றத்தில் பல செய்திகளை பதிவு செய்தவர் அண்ணன் திருச்சி சிவா MP அவர்கள். அது எப்படிப்பட்ட நாடாளுமன்றத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த எந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், ஏன் பல முறை பிரதமருக்கு முன்பு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுதும் சரி, இப்பொழுது மோடி பிரதமராக இருக்கிற காலகட்டத்திலும் சரி, பிரதமர்களை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் நாடாளுமன்றத்தில் பிரதமரே பதிலளிப்பார். எப்படிப்பட்ட அது ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தாலும் தன் கேள்வி கணைகளால் அவர்களை திணற வைப்பார். ஏன் இன்றைக்கு தமிழ் படித்தால் பிச்சைதான் எடுக்கணும் என்று சொல்லுகிற
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே அண்ணன் திருச்சி சிவா பாராட்டுகின்ற அளவுக்கு அவர் இங்க பேசுகிறார் என்று சொன்னால் நல்ல பாடகர் கூட, நல்ல பாடுவார், இந்தி பாட்டு நல்ல பாடுவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவருக்கு தெரியாது. இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு வரவில்லை. நான் கேட்டேன், இத்தனை நாட்கள் தொடர்ந்து நீங்கள் டெல்லியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்களே, நான் கூட இந்தி பேசுவேன், நீங்க இந்தி ஏன் பேசலாம், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஒரு மாதத்தில் நான் கற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார். நம்மை அடிமையாக்குகிற ஒரு மொழி, நம்மை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற மொழி, ஆரியர்கள் பயன்படுத்துகிற ஒரு மொழி, அதனுடைய சர்வாதிகாரத்தை தமிழகத்தில் சர்வாதிகாரம் செய்ய வேண்டும் என்று இந்தி நினைக்கிறது. எனவே நான் இந்தி கற்றுக்கொள்ளவில்லை, எந்த மொழிக்கு நான் எதிரி இல்லை. அந்த மொழி அந்த மொழியை பயன்படுத்தி நம் மீது ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு அரசியல் செய்ய ஒன்றிய அரசு பார்க்கிறது. எனவே அந்த மொழியை நான் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பாட்டு பாட அந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியாது. எனவே நமது அண்ணன் திருச்சி சிவா அவர்கள், அவரோடு பல கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஜெயலலிதா பேர் சொல்லாமையே 1 மணி நேரம் பேசுவார், ஜெயலலிதா குறித்து பேசுவார். ஆனா ஜெயலலிதா பேரே சொல்லப்பட்டார் ஒரு இடத்துலயும். அதிமுகவே சொல்லுவாங்க, நல்லா பேசலாம் போற, எங்களை திட்டுறதே கூட நாகரிகமா திட்டார் திருச்சி சிவா, நீங்களும் அவர் மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிற்சி பாசறை கூட்டங்களிலே, இளைஞரணி பயிற்சி பாசறை கூட்டங்களில் அவர் பேசிய பேச்சு, ஒரு பேச்சாளர் என்றால் எப்படி பேச வேண்டும் என்று அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாலப்பாடம். இப்படி அவர் குறித்து பல செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே அண்ணன் திருச்சி சிவா தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தில் நான் பேசினேன். நடுவர் அக்கா புதுக்கோட்டை விஜயா, அந்த பட்டிமன்றத்திலே நானும் பேசியிருக்கிறேன். எனவே இன்றைக்கு அண்ணன் திருச்சி சிவா அவருடைய பங்கு இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. அவர் பேசுகிற பேச்சு மடந்திறந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல் அவர் பேச்சு. இந்த குரல் இன்றைக்கும் சிம்ம குரல், கம்பீர குரல். அண்ணன் திருச்சி சிவானுடைய குரல் இன்றைக்கும் சிம்ம குரல், கம்பீர குரல். அவர் தமிழ்நாட்டில் அவர் காலடிப்படாத கிராமமே கிடையாது. தலைவர் தளபதிக்கு அடுத்து அவர் காலடிப்படாத கிராமம் 234 தொகுதிகளில் எத்தனை கிராமங்கள், எத்தனை நகராட்சிகள், எத்தனை பேரூராட்சிகள் இருக்கிறதோ அத்தனை ஊர்களிலும் கூட்டம் பேசிய ஒரு பேச்சாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அத்தனை ஊர்களிலும் கூட்டம் பேசிய ஒரு பேச்சாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக கைது செய்தார் அல்லவா ஜெயலலிதா 2001. அன்றைக்கு அவசரமாக டெல்லியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது பிரதமர் தலைமையில். அன்றைக்கு திமுகவின் சார்பில் அங்கு பங்கேற்று கலைஞரின் கைதை கண்டித்து உடனடியாக பாத்திமா பிபியோ இன்னும் அந்த அம்மா பேர் இங்க ஒரு கவர்னராக இருந்தார், அவரை திரும்பி பெற வேண்டும் என்று டெல்லியில பேசியவர் அண்ணன் திருச்சி சிவா. அந்த கவர்னரை ஒன்றிய அரசு திரும்பி பெற்றது. ஒரு எளிமையான ஒரு தலைவர். யார் வீட்டுக்கு சென்றாலும் எனக்கு ஹோட்டலிலே சாப்பாடு தேவையில்லை, வீட்டு சாப்பாடு வேண்டும் என்று நம் வீட்டில் என்ன உணவு இருக்கோ அந்த உணவு கொடுத்தால் அதை சாப்பிடக்கூடியவர் அண்ணன் திருச்சி சிவா. அவர் இன்னும் பல பொறுப்புகள் பெற வேண்டும், இன்னும் பல பொறுப்புகளுக்கு வர வேண்டும். அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்த நாட்டுக்கு தலைமை பொறுப்பு கூறும் பொழுது அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் உடல்நல ஆரோக்கியத்தோடு இருந்து அவர்களுக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று அவர் பிறந்தநாள் விழாவிலே நான் இறைவனை வேண்டுகிறேன். அவரோடு நாங்கள் பயணித்தோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் பயணிக்க போகிறோம் என்று எண்ணும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும் பொழுது பல பேச்சாளர்கள், நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள் உருவாக்கப்பட்டார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்தார். அவரோடு நாங்களும் பயணித்தோம், நானும் பயணித்தேன் அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு. அண்ணன் திருச்சி சிவானுடைய பிறந்தநாள் விழாவிலே அவர் குறித்த பல்வேறு செய்திகளை சொல்லலாம், எவ்வளவு பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் ஒரு அரசியல் விஞ்ஞானி என்று சொல்வேன். கலைஞரை முழுமையாக ஆராய்ச்சி செய்த ஒரு தலைவன் அண்ணன் திருச்சி சிவா. தலைவர் தளபதி அவர்களோடு ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பயணித்துக் கொண்டு தலைவர் தளபதியை முழுமையாக படித்தவர், தலைவர் தளபதியை முழுமையாக அறிந்தவர், தெரிந்தவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அவர் மாணவரணி செயலராக இருக்கும் பொழுது எத்தனை கல்லூரி விழாக்களில் பேசியிருப்பார், எத்தனை மாணவரணி வலிமையாக இருந்தது. அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் மாணவரணி செயலராக இருக்கும் பொழுது வலிமையாக இருந்தது. இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர். நான் ரொம்ப விரும்பினேன். பல முறை அந்த மேடையில பார்க்கும் பொழுது
தலைவர் கலைஞர் பக்கத்திலே, தளபதி பக்கத்திலே, பொதுக்குழு செயற்குழு தலைமை கழக நிகழ்ச்சிகளிலே அண்ணன் சிவா மேலே அமர வேண்டும் என்று விரும்பினோம். அவர் கொள்கை பொறுப்பு செயலாளர் மேலே அமர்ந்தார். ஆனால் இன்றைக்கு தாய் கழகத்திலே துணை பொதுச் செயலர் என்கின்ற அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறார் என்று கேட்டால், இந்த இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு இடைவேளை இத்தனை நாட்கள் எடுத்துக் கொண்டது என்று கேட்டால் அவர் பொறுமையின் சிகரம். யாருடைய சிபாரிசு இல்லாமல் உழைப்பு அவரை அந்த இடத்திலே அமர வைத்தது. எல்லாம் அவ்வளவுதான். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து மாநில உறுப்பினராக வருகிறார் அண்ணன் திருச்சி சிவா என்றால் அவருக்குத்தான் தர வேண்டும் என்கின்ற கட்டாயம் திமுகவுக்கு கிடையாது. ஆனால் அவருடைய அந்த பேச்சு திறமை, நாடாளுமன்றத்தில் ஆற்றுகிற பணி, அவருடைய கடுமை உணர்ச்சி, அவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய பேச்சுக்கள், கழகத்திற்காக அவர் பேசுகிற பேச்சுக்கள், அந்த இடத்தில் சிவா இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்று கலைஞரும் நினைத்தார். இன்றைக்கு தலைவர் தளபதியும் நினைக்கிறார். எதிர்காலத்தில் நாளைய முதல்வர், எதிர்கால கழக தலைவர் நான் உதயநிதி ஸ்டாலினும் அதே தான் நினைப்பார். Very good administrator, very good leader, very good orator, very good writer. There is no words to appreciate our party Deputy General Secretary Anand Tiruchi Siva MP. He is an excellent orator, a very good person. மனிதாபிமானத்தின் ஒட்டுமொத்த உருவம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். எளிமையினுடைய இருப்பிடம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அன்பின் இருப்பிடம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். பண்பின் இருப்பிடம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். திருச்சியின் எழுச்சி, கழகத்தின் எழுச்சி அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அவரை சென்று இன்னைக்கு திருச்சியிலே சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால்தான் நேரடியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். 2026 மீண்டும் தலைவர் தளபதி இரண்டாவது முறை தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்பதற்கும், துணை முதலமைச்சராக நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பதற்கும் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் மிகவும் அவசியம். இந்த நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் அண்ணன் சிவா வர வேண்டும். அண்ணன் சிவா என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் தெரியாத நகர ஒன்றிய செயலாளர்கள் கிடையாது. திருச்சி சிவாயை வருகிறார் என்று சொன்னால் நம் குடும்பத்தில் ஒருவர் நம் ஊருக்கு வருகிறார், நம் குடும்பத்தின் அங்கத்தினர், நம் அண்ணன், நம் தந்தை என்கின்ற உணர்வு அண்ணன் சிவா மீது கழக குடும்ப பாசத்தோடு பழகக்கூடியவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அவர் குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் பங்கேற்றிருக்கிறேன். நீங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் வருவார். அதிலும் குடியாத்தத்திற்கும் அண்ணன் திருச்சி சிவாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. தமிழகம் முழுவதும் நெருக்கம் உண்டு. குடியாத்தத்துக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் பிறந்த இந்த நன்னாளில், அண்ணா உன்னை வாழ்த்த வயதில்லை என்று சொன்னாலும் நீங்களே எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறீர்கள், இந்த பிறந்த நாள் விழாக்களிலே, மன விழாக்களிலே வாழ்த்த வயதில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. வாழ்த்த வயது தேவையில்லை, வாழ்த்த மனம் இருந்தால் போரும், வாழ்த்தலாம் என்று மனதார வாழ்த்துகிறேன் அண்ணா, மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் துணை பொதுச் செயலர் ஆனது திமுக இருக்கிற ஒரு தொண்டனும் துணை பொதுச் செயலர் ஆனதற்கு சமம். எல்லோரும் துணை பொதுச் செயலாளர். ஆனால் அண்ணன் திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு தொண்டனாக பார்க்கிறோம், தலைவனாக பார்க்கவில்லை. ஏனென்றால் தொண்டர்களின் தொண்டனாகத்தான் அண்ணன் திருச்சி சிவா தலைவர் தளபதி வாழ்க என்று சொல்லுகிறார், தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க என்று சொல்லுகிறார். அங்கே அண்ணன் திருச்சி சிவா தளபதி பக்கத்திலே துணை பொதுச் செயலாளராக அண்ணன் திருச்சி சிவா அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே தொண்டர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2.5 கோடி தொண்டர்களும் துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணன் சிவா அவர்கள் இங்கு துணை பொதுச்செயலாளராக இருப்பது, ஒரு தொண்டனும் துணை பொதுச்செயலாளராக இருப்பதற்கு காரணம். துணை பொதுச்செயலாளராக இருப்பது போல்தான் அவர் துணை பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பொழுது நான் அப்படிதான் என்னுடைய நேரலையிலே வாழ்த்துறையை குறிப்பிட்டேன். எனவே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு இறைவன் அருளால், நம் திராவிட இறைவன் கலைஞர் அருளால், நம் திராவிட இறைவன் பெரியார் அருளால், நம் திராவிட இறைவன் அறிஞர் அண்ணா அருளால், தலைவர் தளபதி நல்வாழ்த்துக்களோடு அண்ணன் சிவா அவர்கள் பல்லாண்டு 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 பல நூறாண்டு வாழ வேண்டும். உடல் நலம் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். எதிர்காலத்தில் எங்கள் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு தலைமையேற்கும் பொழுது அண்ணன் சிவா அவர்கள் உடல்நல ஆரோக்கியத்தோடு அண்ணன் உதயாவுக்கு எப்படி தலைவர் தளபதிக்கு பக்கபலமாக இருக்கிறார் அரசியலில், அதுபோல் அண்ணன் உதயாவுக்கும் அரசியலில் பக்கபலமாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். என் தாய் தந்தையை வணங்கி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என் தாய் கூட வந்திருந்தார் திருச்சியிலே அண்ணன் சிவா அவர்களை வாழ்த்துவதற்கு. அண்ணன் சிவா அவர்கள் மனதார வாழ்த்துகிறேன். மனதார நீங்கள் வாழ்த்த மனமிருந்தால் போரும் என்று சொன்ன காரணத்தால் மனதார வாழ்த்துகிறேன். எங்கள் ஆறுயிர் எங்கள் அண்ணன் சிவா அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். திருச்சி கழகத்திற்கு தங்க சொக்க தங்கமே வாழ்க பல்லாண்டு. திருச்சி கழகத்திற்கு தந்த விலைமதிப்பில்லா சொத்தே நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். திருச்சி இயக்கத்திற்கு தந்த போர் வீரனே நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். திருச்சி கழகத்திற்கு தந்த முதன்மை தலகர்த்தரே நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும்.
தலைவர் தளபதியின் தளபதியே நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். திருச்சியின் கழக தலகர்த்தரே நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். மலைக்கோட்டை சிங்கமே பல்லாண்டு வாழ்க. காவேரி நதிக்கரைய நாயகனே பல்லாண்டு வாழ்க. திருச்சியின் எழுச்சியே பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, வாழ்க. நாடாளுமன்றத்தின் சிங்கமே, நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் கர்ஜிக்கக்கூடிய டிஎம்கே லயன் அண்ணன் திருச்சி சிவா பல்லாண்டு வாழ்க. வட மாநிலத்திற்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திருச்சி சிவா வருகிறார். லயன் இஸ் தமிழ், லயன் இஸ் என்டரிங் த பார்லிமெண்ட், தமிழ் லயன் இஸ் என்டரிங் த பார்லிமெண்ட் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு திமுகவிற்கு டெல்லி அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்த அண்ணன் திருச்சி சிவா வாழ்க பல்லாண்டு. பிறந்தநாள் விழாக்காணர் அண்ணன் திருச்சி சிவா வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.